கோட்டையில கோட்டை போட்டு ஆண்டு வரும் பொழுது ஆண்டு வருகின்ற போது அங்கே என்ன நடக்கு தெரியுமா? என்னையா நடக்கின்றது? என்ன மச்சரிசி வனம் அது இல்ல, அந்த மச்சரிசி வனம் அது இல்ல. ஒரு மகடாசூரன் ஆண்டு வாரா, அந்த அதர்மக்கார மகடனுக்கு என்ன 100 நல்ல தலையிருக்கு, அவருக்கு 200 கொம்பு இருக்கு, அவருக்கு மாடு போல முகம் இருக்கு, மலைய போல உடல் இருக்கு. சண்டாள மகடாசூரன் ஒரு கொம்பை அளந்து பார்த்தா 1000 முழம் இருக்கு, அவனுக்கு 2 கொம்பை அளந்து பார்த்தா 2000 முழம் இருக்கு. மன்னனான மகடாசூரன் தனது கும்பல் செலுப்பினாலும் இந்த வையோகமும் அழிந்து போகும், இடது கும்பால் செலுப்பினாலும் 7 லோகம் இன்று போகும் ஐயா. அப்பேற்பட்ட மகடாசூரன் அந்த மச்சரிசி மனமாதில மகடாசூரன் ஆண்டு வாரா, மழை பெய்தாலும் நனைய மாட்டான், அவன் வெயிலடித்த காய மாட்டான், அவன் புல்லை கண்டல் மேய மாட்டான், வக்கோலையும் திங்க மாட்டான், தண்ணீர் கண்டால் குடிக்க மாட்டான். அப்பேற்பட்ட மகடாசூரன் அந்த மச்சரிசி வனமதில என்ன மச்சரிசி வனமதில மகடாசூரன் ஆண்டு வாரா. மகடாசூரன் யார் தெரியுமா? முன்னால் ஒரு காலத்தில் பெரியவர்கள் நாளையிலே வரமுனிவன் என்று ஒரு முனிவர் ஆண்டு வந்தார் அல்லவா? அந்த முனிவருக்கு பேர் வந்து வரமுனிவர். அவன் ஒரு மாபெரும் சிவபக்தன் அல்லவா? மாபெரும் சிவனடியார். மகடாசூரனாக பிறப்பதற்கு முன்னால அவன் பெயர் வந்து வரமுனிவன். வரமுனிவர் ஒரு சிவபக்தன் அல்லவா? ஒரு நாள் ஒரு பொழுதாவது ஆண்டவன் பகவானை நம்ம கண்ணால பார்க்க வேண்டும், கண்டு வேண்டிய வரங்களை வாங்க வேண்டும் என்று வரமுனிவனானவன் அவன் 1000 முழ கம்பத்தில சடைகளோடு முடிகளோடு சன்னாசி கோலத்தோடு 12 வருடகால் பகவானையும் தேடி வார அவனுடைய தவங்களெல்லாம் ஆதி கைலாசம் போகுதையோ. நம்ம ஆண்டவன் பகவான் வரமுனிவனுக்கு வரம் கொடுக்க யாரையும் வரவழைத்த கைலாசத்தில் ஈஸ்வர பட்டம் பெற்றவர் அல்லவா? அது யார் அண்ணா? மாபெரும் அகஸ்திய மாமுனிவர் இருக்கிறார். குருமுனிவர் அல்லவா? அவர் குருமுனிவர் அல்லவா? அகஸ்திய மாமுனிவர் வந்து ஈஸ்வர பட்டத்தை பெற்றவர் அகஸ்திய மாமுனிவர் அல்லவா? பகவானுக்கு ஒப்பானவர் அல்லவா? நம்ம ஆண்டவன் சிவபெருமானாகப்பட்டவர்.
அந்த அகஸ்திய மா முனிவரை வரவழைத்து உலகத்தில் ஈஸ்வர பட்டம் பெற்றவர்கள் 5 பேர்கள். 5 பேர்கள். அது யாருன்னா பகவானுக்கு ஈஸ்வர பட்டம். ஆமா. அதனால அவருக்கு பரமேஸ்வரர் என்று ஒரு பெயர் உண்டு. பரமேஸ்வரன் என்று ஒரு பெயர் வந்தது. அடுத்து அகஸ்திய மாமுனிவருக்கு ஈஸ்வர பட்டம். அகஸ்திய மாமுனிவருக்கு ஒரு ஈஸ்வர பட்டம். அதனால அகஸ்தீஸ்வரர் என்று ஒரு பெயர் உண்டு. அகஸ்தீஸ்வரன் என்று ஒரு பெயர் வந்தது. மூன்றாவது நந்தி பகவானுக்கு ஈஸ்வர பட்டம். ஆமா, பகவானுக்கு வாகனமான நந்தி பகவானுக்கு ஒரு ஈஸ்வர பட்டம். பகவானுடைய வாகனம் நந்திதேவனுக்கு ஈஸ்வர பட்டம் அல்லவா? ஆமா. அதனால அவருக்கு நந்தீஸ்வரர் என்று ஒரு பெயர் உண்டு. நந்தீஸ்வரர் என்று ஒரு பெயர் வந்தது. நான்காவது சனி பகவானுக்கு ஈஸ்வர பட்டம். ஆமா, நீதியும் நேர்மையும் ஆட்சி செய்யக்கூடியவன். அதனால சனீஸ்வரர் என்று அவருக்கு பெயர் உண்டு. சனீஸ்வரர் என்று ஒரு பட்டம் வந்தது. ஐந்தாவது யாருக்கு தெரியுமா ஈஸ்வர பட்டம்? அது யாருக்கண்ணா? தென்னிலங்கையை ஆண்டு வந்த தசகிரிவன் என்று சொல்லக்கூடிய ஆமையா ராவணனுக்கு ஈஸ்வர பட்டம் கொடுத்தார் ஆண்டவன் பகவான். ஆமா. அதனால அவனுக்கு ராவணேஸ்வரன் என்று ஒரு பெயர் உண்டு. ராவணேஸ்வரன் என்று பெயர் வந்தது. அப்ப இந்த அகஸ்திய மாமுனிவரானவர் ஆமையா ஆண்டவன் பகவானுக்கு எவ்வளவு பவர் உண்டோ ஆமா அந்த பவர் இந்த அகஸ்தியருக்கு உண்டு. அகஸ்திய மாமுனிவருக்கும் உண்டு. அதனால ஆண்டவன் பகவான் சிவபெருமான் அகஸ்திய மாமுனிவரை வரவழைத்தார். வரவழைத்து அழைத்து அருமையா அகஸ்தியர அருமையா அகஸ்தியர உலகமும் போக வேணும் வரமுனிவன் ராட்சதந்தா 12 வருட காலம் பகவானை மனதில் எண்ணி பாரதமும் செய்து வாரா அகஸ்தியரும் போயல்லவோ வரமுனிவனை பார்த்தல்லவோ வரம் கொடுத்து வாரும் ஐயா பகவானு சொல்லும் போது அகஸ்திய காதில் கேட்டு அகஸ்தியரும் காதில் கேட்டு வரமுனிவனுக்கு வரம் கொடுக்க வருவான் அகஸ்தியரும் வரமுனிவன் தவத்துக்கு அருகாமையில் வந்து வரமுனிவன் தவத்துக்கு அருகாமையில் அகஸ்தியர் வந்தார். வருகின்றார். அகஸ்தியரை கண்டபோது வரமுனிவனானவன் வாசல் தேடி வந்தவரை வாவென்றும் கேட்கவில்லை, வந்தனமும் செய்யவில்லை, என்று கேட்கலையே, முகம் பேசலே. அகஸ்தியருக்கு கோபம் வந்து ஏட வரமுனி வாசல் தேடி வந்த வேறை நீ வாவென்றும் கேட்கலையே, வந்தனமும் செய்யலையே, என்னையும் மதிக்கலையே. அதனால வரமுனிவா இந்த நாள் முதல் 100 நல்ல தலையோடு 200 கொம்போடு ஆடு போல முகத்தோடு மலைய போல உடலோடு மகிடனாக பிறப்பயடா அகஸ்தியரும் சொல்லும் போது மனிதனாக இருந்த பாவி மகிடனாக பிறந்திருக்க அவனல்லவா மகிடாசூரன். மச்சரிசி மனத்துல கோட்டை போட்டு ஆண்டு வருகின்றார். அந்த மகிடனுக்கு 100 தலை இருக்கிறது. 200 கொம்பு இருக்கு. மாடு போல முகம் இருக்கு, மலைய போல உடல் இருக்கு, ஒரு கொம்பை அளந்து பார்த்தால் 1000 முழம் இருக்கு. 2 கொம்பை அளந்து பார்த்தால் 2000 முழம் இருக்கு. பலரு கொம்பால் செலுப்பினாலும் இந்த வையோகமே அழிந்து விடுமா.
அந்த மன்னனான மகுடாசூரன் அந்த மகுடாசூரனுக்கு மழை பெய்தாலும் நனைய மாட்டான் அது மழை பெய்தாலும் நனைய மாட்டான் அடித்த காய மாட்டான் பிள்ளை கண்டல் மேய மாட்டான் வக்கோலையும் திங்க மாட்டான் அப்பேற்பட்ட மகுடாசூரன் அஞ்சரிசி வனமதில மகுடாசூரனும் ஆண்டு வாரம் பாவி மிருகங்களை கையால் பிடித்து முழுங்க வேணும் வேட்டையாட வேணும் மகுடாசூரன் மனதில் எண்ணி காட்டுக்கு வேட்டையாடு மகுடாசூரன் வரும்போது ஆருண்ய வருவது சோலையில சடைகளோடு முடிகளோடு சன்னாசி கோலத்தோடு கவுதல்ல கரடி போல மகண்ட மாமூரியோ இரண்டு நல்ல படுவேலியோ இரண்டு கையில் வைத்தல்ல நடத்துவார் அவருடைய பக்கத்தில் வருமான மகுடாசூரன் அவரை கரடி என்று எண்ணுவார் சடமுடிய ஒதுக்குவான் கையால தூக்குவான் கவளம்மா முழுங்குவான் படுவல்லே மகிடனுட கண்டத்தில் படுவல்லிங்க மட்டவாறு மகிடாசுர ராட்சேதன் நினைத்த காரியமோ அவரோ நினைத்த காரியமோ நிச்சயமா முடியும் மழபெய்தாலும் கரையும் வந்து வெள்ளியல கோட்டை போட்ட வேனலுக்கு ஆகாதன்று மரத்தினல கோட்டை போட்ட கொண்டூதும்பி அடையும் என்று பச்சரிசி வனமாறில கோட்டை எதர கோட்டை யாழு சுத்து கோட்டை போட்டான் கோட்டை போட்டு கொலுவேருக்கா கோட்டை போட்டு கொலுவேருக்கா பாவக்கார மகுடாசுரன்
தேவக்கார மகுடாசூரன் அவனுடைய கோட்டையில சூரி என்னை வாடாயன் சுத்து கப்பல் போக சொல் சந்தீர் என்னை வாடாயன் சதகாலமும் இருக்க சொல் மகுடாசூர் அருணனை வரவழை தத்தையும் குளிக்க சொல்வா வாய்வதவன வரவழை தத்தையும் பெருக்க சொல்வா அதர்மக்கார மகுடாசூர் அதுகள் மட்டும் காணாதென்று தேவர்களை வரவழை தேவாரம் பாட சொல்வா மகிடனுக்கு தான் பயந்தே தேவர்களும் வாடி வந்தே தேவாரங்கள் பாடும் தேவாரத்தை பாடும் போதே அதர்மக்காரம் மகிடாசூரன் பாட்டு கொஞ்சம் தவறினாரோ கத்தலையரு ரம்பைகளை வரவாளை நாட்டியமும் ஆட சொல் மகிடனுக்கு தான் பயந்து ஐயா ரம்பைகளும் வாடி வந்து அந்த தேவார நடனமாக நாட்டியங்கள் ஆடும் போதே ஆட்டம் கொஞ்சம் தவறினாரோ அறுத்திடும் மண்டலயத்துள் அது மட்டும் காணாமல் அவர்களை வரவழை அது கூட்டத்தை சுமக்க சொல் மகிடனுக்கு தான் பயந்து அவர்களும் வாடி வந்து மறு கூட்டத்தை சுமக்கும் போது மகிடாசூரன் கால்படி மறு குறைந்தாய் கன்னத்தில் அடிப்பான் கால்படி மறு குறைந்தாய் அடிப்பான செவிட்டோடு பாடுபடி மறு குறைந்தாய் மண்டையில் கொட்டுவான் பொல்லாத இடுக்கோமல் பொல்லாத மகிடனுக்கு ஆனால சாவும் இல்லை ஆயுதத்தால் மாழுவதில்லை பெண்ணால சாவு என்று பிரம்மாவோ எழுதியிருக்கிறார் அப்பேற்பட்ட மகிடனை அறுத்து கொலை முடிப்பதற்கு எண்ணுவார் மகிடனையும் கொல்வதற்கு பெண்ணொரு தீவானுமை யாரையும் பொம்மனுப்புவது என்று சொல்லி பகவான் காளிகோட்டை வருவார் மாரியம்மா இடமாதியிலே பகவானும் சொல்லுவார் எம்மா எம்மா மாரியம்மா எம்மா எம்மா காளியம்மா அச்சாரி சிவனமாதி மகிடாசூரன் ஆண்டுவார் வல்லாத இடுக்கமல்ல உலகத்தில் செய்துவார் அப்பேற்பட்ட மகிடனுக்கு ஆனாலையும் சாவு இல்லை ஆயுதத்தால் மாளும் இல்லை பெண்ணால சாவு என்று பிரம்மாவை எழுதியிருக்காளி 8 பேரும் மகிடனையும் கொண்ட யானை கேட்ட கேட்ட வரத்தை எல்லாம் கேட்ட கேட்ட வரத்தை எல்லாம் கேட்ட கேட்ட வரத்தை வாங்க